ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேனின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாக்கியம் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, கூறப்படவை எடுக்கணும், அதனால் நாளைக்கு காலையிலேயே நீங்கள் எல்லாரும் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம பாக்கியம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சரிங்க சம்மந்தி அப்படின்னு சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தங்கமேலுக்கு பயங்கர கோவம் ஏறுது. இங்கே பாருமா, யார் கூடமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம தங்கமேல் கேட்கவும், அடியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு, இங்கே பாரு சுடரு சுடரு, முதல்ல வெளியே வா சுடரு அப்படின்னு சுடரை வெளியே கூப்பிட்றாங்க. இப்போ எதுக்காக சுடரை வெளியே கூப்பிட்ற? முதல்ல இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். சம்மந்தின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னதான் உன் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக புரியலம்மா. என் பேச்சு நீங்கள் கேட்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு நம்ம தங்கமேல் பயங்கர கோபமாக கத்திக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, நாளைக்கு சுடருக்கு முகூர்த்த புடவை எடுக்கணுன்றதுக்காக காலையிலே எல்லாரையும் கிளம்பி வர சொல்லியிருக்காங்க சம்மந்தி. அதனால் நம்ம எல்லாரும் கிளம்பலாம் சரியா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் மூளைன்றது இருக்குதா இல்லையாம்மா? அவன் ஒரு பொறிக்குமா, அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு முறையே இல்லை. அவன் அண்ணன் முறை வருவாம்மா. அண்ணனை போய் யாராச்சும் சுடருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இங்கே பாருடி, உன் புருஷனுக்கும் சரி உனக்கும் சரி ஒட்டு உரமும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டு சொந்தத்தை வச்சு எப்படி எங்களால் கணக்கு போட முடியும்? வீட்டுக்கு வர மகாலட்சுமியை எங்களால் விட முடியாது. அதனால சுடருக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் போகிறேன். இங்கே பாரு சுடரு, இவ பேச்சை எது கேட்டுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சுடர்கிட்ட சொல்லவும், சுடருக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. சுடர் மனசுக்குள்ளேயும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா அப்படின்னு என்ன ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம இப்போவாவது சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வாயை திறக்கவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி சுடரு, நீ உங்கள் அக்கா பேச்சை கேட்டனா அவ்வளோதான். உங்கள் அக்கா தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டா பார்த்தியா, அதே மாதிரி தான் நீயும் மண்ணை வாரி போட்டுக்கிட்டோம். அம்மா பேச்சை கேளுடி, அம்மா பேச்சை கேட்டனா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லி சுடர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம தங்கமேல் இருந்துட்டு ரொம்ப கோவமா, இங்கே பாருமா, நீ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குதுமா. இந்த எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம்? சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் பயங்கரமாக குடிச்சிட்டு இப்போ சுடரோட வீட்டுக்கு வராரு, தள்ளாடிக்கிட்டு வராரு. இதை பார்த்து நம்ம பாக்கியம் வந்துட்டு, ஏயா மாப்பிள்ளை வராயா, போய் கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு குமாரை பார்த்த உடனே, ஐயோ இவர் என்ன இவ்வளோ குடிச்சிருக்காரு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, அதனால் ஒரு கொஞ்ச நேரம் உங்கள் பொண்ணு கூட நான் பேசிட்டு போகலாமா அப்படின்னு அப்படியே மயக்கத்திலே பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நாளைக்கு கூறு போட எடுக்கிறதுக்கு என் பொண்ணே அங்கே வரும், அப்போ நீங்கள் பேசிக்கோங்க, இப்போ எதுவும் பேசாதீங்க, முதல்ல நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், ஒரே 5 நிமிஷம் மட்டும் நான் சுடர்கிட்ட பேசிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி நம்ம சுடரை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம சுடர் இருந்துட்டு ரொம்ப பயத்துலேயும் ரொம்ப பதட்டத்துலேயும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்களா? அதனால தான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நான் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி கொண்டாடிட்டு வந்தேன். என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதோட லாஸ்ட்டு நான் குடிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக முயற்சி பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம சுடருக்கு பயம் வந்துடுது. அப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு ரொம்ப கிட்ட வந்து அப்படியே டச் பண்ண வராங்க. அந்த நேரம் பார்த்து அப்படியே ட்ரெஸ்ஸு வந்து நம்ம குமாரோட கைப்பட்டு கிழிஞ்சிருது. கிழிஞ்ச உடனே நம்ம சுடருக்கு பயந்துக்கிட்டு, அக்கா உள்ளே வாங்கக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா உள்ளே வாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தங்கமேலுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. சுடரு என்னாச்சு சுடரு, சுடரு முதல்ல கதவை தர சுடரு,
எதுக்காக கதவை மூடி வச்சிருக்கீங்க? சுடரு, கதவை தர சுடரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கவும் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அடியே என்னடி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க, எதுக்காகடி கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு, சுடரு முதல்ல கதவை தர சுடரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க வைக்கிறாங்க. திறந்த உடனே நம்ம சுடர் பயங்கரமா அழுதுகிட்டு அதாவது முந்தானிய கையில் எடுத்து போத்திக்கிட்டு வெளியே வராங்க. அக்கா இங்க பாருங்கக்கா, இவர் போதையில் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாருக்கா, என்னால் இவர் கூடலாம் பேச முடியாதுக்கா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், இப்போ தெரிஞ்சிச்சா இவனோட குணம்? இங்கே பாருங்கம்மா, இவன் சரியான பொறிக்குமா, இவனுக்கு போய் என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களே, இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் இவனோட குணம் என்னன்னு? இங்கே பாருங்கம்மா, இதுக்கு மேலேயாவது நல்லா யோசிச்சு சுடரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமேல இருந்துட்டு பயங்கர கோவத்தில் நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம குமாரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு பயங்கர கோவத்தில், இங்கே பாருடா, என் பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, கல்யாணம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு என்னடா நோகு? இனிமே என் பொண்ணை உன்னை நம்பியெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன்டா. கண்டிப்பாக என் பொண்ணு உன்னை நம்பி வந்தானா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான் அந்த வீட்டில். எனக்கு தங்கமேல் சொன்னதை எல்லாமே இப்போதான் எனக்கு புரிய வருது. இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லி உன்னை நாராக கிழிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருமா, ஏன் முன்னாடி இவனை திட்டுற மாதிரி திட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ நடிச்சுக்கிட்டு இருந்து அங்கே போய் என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். இந்த பொறுக்கி நானே இழுத்துட்டு போகிறேன். இழுத்துட்டு போய் எல்லார் முன்னாடியும் நியாயம் கேட்குறேன். கேட்டு என்னோட தங்கச்சிக்கு ஒரு நியாயத்தை நான் வாங்கிட்டு வரதா செய்வேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ எல்லாம் வர வேண்டாம், நானும் அவரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் சுடரோட வாழ்க்கையில் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏயா அவகிட்ட பேசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரோட அப்பா கிட்ட சொல்லவும், இங்கே பாரு தங்கமேலு, நாங்கள் தான் போய் அவங்க வீட்டில் பேசிட்டு வரோன்னு சொல்கிறோம்ல, எதுக்காக திரும்ப திரும்ப அம்மாவையும் என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்போ சுடரோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்க பார்க்குறீங்க. அதனால் உங்களை யாரையும் நான் நம்பவே மாட்டேன். நான் முதல்ல போய் இவன் இந்த பொறுக்கி நாயை அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியாயத்தை நான் வாங்கிட்டு வரதா செய்வேன். இல்லைன்னா நான் அவங்களுக்கே ஃபோன் பண்ணுறேன், அவங்களே இங்கே வரட்டும், வந்தால் தான் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நம்ம முத்துவேலுக்கு. அதுக்கப்புறம் சக்தி, என்ன சக்தி இதெல்லாம், உன்னோட பையன் திருந்தவே மாட்டானா? அதுக்காக தான் சொன்னேன், உன்னோட பையனுக்கு கல்யாணமே வேண்டான்னு. இப்படி ஒரு பையனை எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்குமா? கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்காது. ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அந்த பொண்ணுக்கிட்டையாவது ஒழுங்காக இருக்கணும்ல, இப்படி ஒரு பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கானே அப்படின்னு பயங்கர கோவத்தில் சக்திவேலை திட்டிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சக்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்தா தானே நமக்கு தெரியும். வாங்கண்ணே நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு, முத்துவேலு, நம்ம அப்பத்தா, அதுக்கப்புறம் நம்ம பழனின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதாவது சுடரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம குமார் இருந்த நிலைமையையும் அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்த நிலைமையையும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நம்ம அப்பத்தான் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் குமாரை 4 அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, உங்கள் எல்லாரையும் பெரிய மனுஷனா நம்பி தானே உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்க நான் சம்மதிச்சேன். ஆனால் உங்கள் பையன் நடு ராத்திரியில் வந்து என் பொண்ணு கூட பேசுகிறேன்னு என் பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்கள் சம்மந்தி, என்னோடய பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஏதோ குடி போதையில் இதையெல்லாம் பண்ணிட்டான். நான் அவனை திருத்திக்கிறேன், இந்த கல்யாணம் மட்டும் நடக்காதுன்னு சொல்லாதீங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே
முடிவெடுக்க வேண்டியது என்னோட என்னோட கையில் இல்லை, என் பொண்ணோட கையில் தான் இருக்குது. என் பொண்ணு என்ன சொல்கிறாளோ அதுதான் அதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, உன் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. எந்த பொண்ணாக இருந்தாலும் இதுக்கப்புறமும் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான்னு நீ நம்புற அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் திருந்துருவான்னு எனக்கு தோணுதுங்கண்ணே. அதனால தான் அவனுக்கு எப்பாடுபட்டுவாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவனோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினச்சி தானே இவ்வளோத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அவனுக்கு நல்லது கெட்டது என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் அவனை ஒரு பொறுக்கியை வளர்த்து வச்சுட்டேன். இப்போ அவன் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்கான். இது மிகப்பெரிய தப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சக்தி, நான் இதுக்கு மேலே உன்கிட்ட எதுவும் பேச கிடையாது. இனிமே அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க, நீ என்ன முடிவெடுக்கிறன்னு கடைசியாக சொல்லு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு, இங்கே பாருங்கள், உங்கள் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்க, அது உண்மைதான். ஆனால் உங்கள் பையன் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தினா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்துவார். உங்களெல்லாம் நம்பி என் பொண்ணை எப்படிங்க நாங்கள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கோம். அவனை தவிர மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக சுடரோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராமல் பார்த்துப்பாங்க. அவனையும் எப்படி கண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பொண்ணை எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, சரிங்க, என்னமோ சொல்கிறீங்க, அதனால் நான் சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம பாக்கியம் அப்படியே பிளேட்டை திருப்பி போடவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தங்கமேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் திரும்ப இந்த விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு கேடுகட்டத்தனத்தை பண்ண துணிஞ்ச அவனுக்கு திரும்ப சுடரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன். இங்கே பாருடி, என்னதான் இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே, அவங்களுக்குள்ளே இதெல்லாம் நடந்தால் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், அம்மா உனக்கு வெக்கமாகவே இல்லையாம்மா, எப்படிம்மா உன்னாலலாம் இப்படி பேச முடியுது, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, முதல்ல நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, இங்கே பாருடி, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வேறு எப்படிம்மா பேச சொல்கிற, சுடரோட வாழ்க்கையில் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காம அப்படியேப்பட்டவனை சும்மா விட சொல்கிறியா, இங்கே பாருமா, சுடர் எவ்வளோ பயந்து போயிருக்கான்னு பாரு, சுடரை பாருமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்போ தான் இருந்து, இங்கே பாருமா, நீ இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா உங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்ட, இப்போது தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நீ போராடிக்கிட்டு இருக்க, அது எனக்கு பார்த்தாவே தெரியுதுமா, கண்டிப்பாக உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் என் மேலே கோவம்லாம் படாதீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு என்னோட தங்கச்சியை அனுப்புறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது அம்மாச்சி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, உன்னை எங்கள் வீட்டுக்கு உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுன்னு நான் கேட்கவே கிடையாது, ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதாம்மா இருக்குது, கண்டிப்பாக இதே எண்ணத்தோடையும் இதே வேகத்தோடையும் இரு, அப்போ தான் உன்னோட சுயமரியாதையும் நீயும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அது சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நடந்து போச்சு, இனிமே நடக்க போகிறத பற்றி மட்டும் நம்ம பேசுவோம், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் யார் என்ன சொன்னாலையும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, சுடருக்கும் இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமும் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக நீங்கள் திரும்ப இந்த கல்யாணம் நடக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னோட அம்மாவோட வற்புறுத்தலால் தான் நாங்கள் சும்மா உக்காந்தனே தவிர இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், என்னோட தங்கச்சியை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் செட்டே ஆகாது, அதனால் இந்த கல்யாண பேச்சை இத்தோடு நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட
உடனே நம்ம வடிவு இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த குமார் பையன் பண்ணுற அழிச்சாட்டத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சுங்க. அவன் எப்படிங்க இவ்வளோ பெரிய தப்பை பண்ணலாம்? அந்த பொண்ணு என்னங்க பாவம் பண்ணுச்சு? அந்த பொண்ணு பாருங்க எப்படி பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. எப்படிங்க குமாரால் இப்படியெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சொல்கிறது, எல்லாம் சத்திய சொல்லணும், இவனுக்கு செல்லம் கொடுத்து 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 இப்படி ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லவும், ஆளாளுக்கு நம்ம சத்திவேலோட வளர்ப்பை பற்றி பேசவும், சத்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம குமாரை சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாருடா, உன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சும் என்னை பேசிக்கிட்டே இருக்காங்க, எதுக்காகடா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண? நீ உயிரோடு இருக்கிறதுக்கு செத்திய போலாண்டா, எதுக்குடா உயிரோடு இருக்க நீ அப்படின்னு பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்னை திட்டாதீங்கப்பா, என்னை திட்டுறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? எனக்கு கல்யாணம் ஆக போகுதுப்பா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் சேர்ந்து நான் பார்ட்டி ஒன்று கொண்டாடிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கப்பா. எனக்கு நீங்கள் அந்த அரசியை விட அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே எனக்கு மரியாதை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு குடி போதையில் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே கோவமா, இங்கே பாருடா, எதுக்காகடா இப்படி தலைகால் புரியாமல் குடிச்சிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கனா இல்லையாடா? ஏன்டா இப்படி பண்ணுற மாதிரி வந்து இவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா குமார், உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சு நீ சந்தோஷமாக வாடுறதை எங்கள் கண் குளிர பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்டா. ஆனால் நீ இப்படியெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னை ஜெயிலுக்கு தாண்டா அனுப்புவாங்க. இப்போ பாரு, நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட முடியாததுனால தாண்டா உன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. இப்போது கண்டிப்பாக எஸ்ஐ மட்டும் எங்கேயோ போனவர் வந்தாருன்னா இவங்க கேஸ் கொடுத்துருவாங்கடா. கேஸு கொடுத்தா கண்டிப்பாக நீ 4-5 வருஷத்துக்கு வெளியே வரவே முடியாது. இப்படி ஒரு வேதனையோ கஷ்டமோ உனக்கு தேவையா? இந்த மாதிரி வேதனையோ கஷ்டமோ வரக்கூடாதுன்றதுக்காக தானே நான் எத்தனையோ பண்ணேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலையே. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர்கிட்ட போயிட்டு நம்ம மாறி இருந்துட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருமா, என்னோட பையன் உன்கிட்ட காட்டினது மிகப்பெரிய தப்பு தான். அவன் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய பொறுக்கித்தனம் தான். அதுக்காக அவனை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிடாத. அவன் ஏதோ குடிபோதையில் இப்படியெல்லாம் பண்ணிட்டான், என்னை மன்னிச்சிருமா, உன் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அம்மா, நீங்கள் எதுக்குங்கம்மா என்னோட காலில் விழணும், பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஏது நினச்சாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்காது, இதோடு இந்த பேச்சை விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இது மீனாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விஜிலன்ஸ்லேருந்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம மீனாவோட அம்மாவும் அப்பாவும் இப்போ பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாண்டியனு ரொம்ப கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு வராரு. வந்த உடனே, மாப்பிள்ளை என்னாச்சுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்கள் பேச்சு கேட்டதுனால இப்போது நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்ட பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இனிமேல் எனக்கு லஞ்சம் வாங்குறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. நீங்கள் எனக்கு என்னோட சம்பளமே போதும், அந்த சம்பளத்தை வச்சே நான் சந்தோஷமாக வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் நம்ம மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்க மாமா, அத்தை, மாமா சொன்னதுனால தான் நான் லஞ்சமே வாங்கினேன். அவர் சொன்னதை கேட்டதுனால தான் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வந்து இன்னாரும் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நேற்றே நான் எல்லா பணத்தையும் யாருமே இல்லாதவங்களுக்கு பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போது இன்றைக்கி என் வீட்டில் ஒத்த பைசா கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய அப்பா பேச்சை கேட்டதுனால மட்டும்தான் இப்போது நான் ஜெயிலுக்கு போகாமல் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் நான் ஆஃபீஸுக்கு போயிருந்து ஆஃபீஸிலேருந்து வந்து இப்படியெல்லாம் நடந்திருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன், என்னோடய வேலை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருமா, இனிமே அப்பாவை என்னோட புருஷன்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுங்கள். எதுக்காக என் புருஷன்கிட்ட பேசி இப்படி ஒரு நினப்பை நெஞ்சில் விதைச்சி விடணும்? அது மிகப்பெரிய தப்புன்னு அவருக்கு புரிய வை
அவர் இந்த தப்பை பண்ணாருன்னா அவரோட வச்சுக்க சொல்லுங்க, இனிமே இந்த பக்கம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மீனாவோ ரொம்ப சந்தோஷமா தன்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அது மயிலோட அம்மா சி சரவணன் இருந்துட்டு நம்ம மீனாவோட அம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, மீனா ரொம்ப ரொம்ப பாவம், ஒரு நாள் கூட நீங்கள் வந்து அவளை கொஞ்ச நேரம் உட்காந்து அவ கூட பேசினதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, இப்பயாவது மீனா கிட்ட மனசை விட்டு பேசுங்க, மீனாவோட மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சரவணன் இருந்துட்டு அவங்க 2 பேரும் தனியாக பேசிட்டோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது சரவணன் எல்லாருக்கிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, என்னென்ன இதில் என்னென்ன ரகசியம் பேச வேண்டியது இருக்குது, இதில் எந்த ஒரு ரகசியம் பேச வேண்டியது இல்லவே இல்லை, அதனால் இங்கேயே பேசிட்டோம் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமாக நம்ம மீனாவோட அப்பா கிட்ட, இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் உங்கள் பொண்ணு தான், உங்கள் பொண்ணை எவ்வளோ நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க, ஆனால் என்னோட பையனை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, அவனை போய் இப்படி மாற்றி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, எதுக்காக என்னோட மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் இப்படி தான் பேசுவேன், திரும்ப திரும்ப என்னோட பொண்ணு விஷயத்துலையோ இல்லை பையன் விஷயத்துலையோ தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மாமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை மழை மாதிரி வந்து பனி போல் போயிடுச்சுங்களே மாமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு கூட அளவே கிடையாது, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திகைச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, என்னோட அப்பா இருந்துட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க கூடாது தான், அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நான் யாரம்மா உன்னை மன்னிக்கிறதுக்கு, உன்னை மன்னிக்கிற தகுதி எனக்கு துளி கூட கிடையவே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கலாமா, மன்னிப்பெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இனிமே எந்த பிரச்சனையுமே நம்ம வீட்டுக்கு வரவே வராது, நம்ம வீட்டில் இனிமே எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சமாக தான் இருக்கும், சந்தோஷம் மட்டும்தான் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ சொல்கிறது எல்லாம் பழிக்கட்டும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம செந்தில் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, காலையில் மட்டும் அந்த விஜிலன்ஸ்லேருந்து உங்களை பிடிச்சிட்டு போயிருந்தாங்களா, ஊர் உலகத்துலலாம் என்ன பேசியிருப்பாங்க, வீட்டுக்கு வந்ததை பற்றியே இன்னும் பேசி அவங்களுக்கு தீரலைங்க, இப்போது நீங்கள் பண்ணுறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வருத்தப்படாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக செந்தில்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால் எந்த வருத்தமும் படாமல் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ எனக்கு பொண்டாட்டி தானே, வேறு எதுவும் இல்லைல்ல, எனக்கு வந்து எல்லா கஷ்டத்தையும் நீ எடுத்துக்கிட்டு இப்போது இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே, இப்படி நீ வருத்தப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனால் அந்த தப்பை உணர்ந்து நீங்கள் எல்லா காசுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, நான் ஏற்கனவே இந்த உண்மையை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்தது தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம செந்திலுக்கு சிரிப்பாக வருது. மாமா, எதுக்காக மாமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம
செந்தில் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும், அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர சந்தோஷத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா, உன்ன மாதிரி ஒரு மருமகளை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நீ ரொம்ப ரொம்ப நல்ல மருமகமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்ன மாதிரி ஒரு மருமக எங்கள் வீட்டுக்கு வந்ததை நினச்சி நான் அவ்வளோ பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, ஆமாடி மீனா, உங்கள் அப்பா அம்மாவோட எதிர்த்து இனிமே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசாதீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிற, உன்ன மாதிரி பேசுகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இந்த பக்கம் நம்ம அதாவது குமாரோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்